இன்னைக்கு வீடியோவில் DHT11 சென்சாரை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ரெண்டையுமே சென்ஸ் பண்ணி எல்சிடி டிஸ்பிளே பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிரெட் போர்டு, ஒரு எல்சிடி டிஸ்பிளே, ஒரு DHT11 சென்சார், ஒரு ஆர்டினோ யூனோ போர்ட், கொஞ்சம் ஒயர்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஆர்டினோ போர்டோட 5 வோல்ட்டில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட பாசிட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். ஆர்டினோ போர்டோட கிரவுண்ட் பின்னில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட நெகட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். DHT11 சென்சாரில் 3 பின் இருக்குது. ஒன்று VCC, ஒன்று டேட்டா, இன்னொன்று வந்து கிரவுண்டு. VCC பின்னை பிரெட் போர்டோட பாசிட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். கிரவுண்ட் பின்னை பிரெட் போர்டோட நெகட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். அவுட்புட் பின்னை ஆர்டினோ யூனோ போர்டோட 12வது பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். எல்சிடி டிஸ்பிளேல மொத்தம் 4 பின் இருக்குது. ஒன்று கிரவுண்டு, இன்னொன்று VCC, SDA, SCL. இந்த 4 பின்லையுமே நம்ம ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, எல்சிடி டிஸ்பிளேயோட கிரவுண்ட் பின்னை பிரெட் போர்டோட நெகட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். எல்சிடி டிஸ்பிளேயோட VCC ஒயரை பிரெட் போர்டோட பாசிட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். எல்சிடி டிஸ்பிளேயோட SDA பின்னை ஆர்டினோ போர்டோட A4 பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். SCL பின்னை ஆர்டினோ போர்டோட A5 பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது ஆர்டினோ போர்டோட C டைப் பின்னில் USB கேபிளோட C டைப் பின்னை கனெக்ட் பண்ணுறோம். USB கேபிளோட USB பின்னை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறோம். ஆர்டினோ சாஃப்ட்வேரில் ப்ராஜெக்ட்கான ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். இதில் ஆஸ் இன்க்ளூட் wire.hங்கிறது ஒரு ஆர்டினோ போர்டையும் I2C டிவைஸையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கிற காம்போனண்ட்லேருந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணவும் ரிசீவ் பண்ணவும் யூஸ் ஆகுது. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்சிடி டிஸ்பிளேக்கான லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ லைப்ரரி ஐக்கானை கிளிக் பண்ணி லிக்விட் கிறிஸ்டல் I2Cன்னு டைப் பண்ணால் எல்சிடிக்கான லைப்ரரி காட்டும். வீடியோவில் காட்டுற இந்த லைப்ரரியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைப்ரரி இஷ்யூ வராது. ஓகே, இன்ஸ்டால் பண்ணுவோம். லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க DHT11 சென்சாருக்கான லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுவோம். DHT11 டைப் பண்ணால் DHT11 சென்சாருக்கான லைப்ரரி காட்டும். ஸோ இந்த லைப்ரரி வீடியோ காட்டுற இந்த லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஓகே, லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆர்டினோ போர்டில் DHT சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்க பின் வந்து 12. ஸோ அதை டிஃபைன் பண்ணுறோம். DHT சென்சாரில் 3 டைப் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற டைப் வந்து DHT11. ஸோ அதையும் டிஃபைன் பண்ணுறோம். DHT சென்சார் வந்து ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் ரெண்டையுமே மெஷர் பண்ணும். ஸோ Hன்னு சொல்லி ஹியூமிடிட்டியையும், Tன்னு சொல்லி டெம்பரேச்சரையும் டிஃபைன் பண்ணுறோம். லிக்விட் கிறிஸ்டல் I2Cக்கான அட்ரஸ் வந்து 0x27 அதை கொடுக்குறோம். இது வந்து ஒரு 16 காலம் 2 ரோ இருக்கும். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறோம். வாய்டு செட்டப்பில் LCD யூனிட்னு சொல்லி LCDயை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். LCDயோட பேக் லைட்டை ஆன் பண்ணுறோம். LCDயில் எந்த கசரில் நம்ம கொடுக்குற லெட்ரு வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி அதை செட் பண்ணுறோம். 0,0 அதாவது 0 ரோ 0 காலமில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி செட் பண்ணுறோம். LCDயில் என்ன பிரிண்ட் பண்ணுறோம், வெல்கம்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதை கொடுக்குறோம். டிலே 2000 மில்லிசெகண்ட். இந்த வெல்கம் வந்து ஒரு 2 செகண்ட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் LCDயை கிளியர் பண்ணுறோம். இதை வந்து சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த சீரியல் மானிட்டர் வந்து 9600 இந்த பார்டர் உள்ள சீரியல் மானிட்டரை யூஸ் பண்ணுறோம். சீரியலில் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு DHT11 வந்து டெஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். DHT.begin DHT சென்சாரை ஆன் பண்ணுறோம். வாய்டு லூப்பில் HT அதாவது ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர். இந்த DHT சென்சார் வந்து ஹியூமிடிட்டி எவ்வளோ சென்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி ரீட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் எவ்வளோ சென்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி ரீட் பண்ணுறோம். இஃப் லூப்புக்குள்ளே வரப்போகிறோம்.
இந்த if லூப்பில் ISNAN இது இஸ் நாட் எ நம்பர். இது எதுவுமே சென்ஸ் பண்ணலன்னா, ஒரு நம்பரை சென்ஸ் பண்ணலான்னா, இது எதுவுமே ரீட் பண்ணலன்னா அந்த சென்சாரில் வந்து சென்ஸ் பண்ணுறதுல ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ சீரியலில் வந்து என்ன பிரிண்ட் ஆகுனா ஃபெயில் டு ரீட் ஃப்ரம் டிஎஸ்சி சென்சார். அதாவது நம்ம டிஎஸ்சி சென்சார் வந்து உங்கள் சென்சார் வந்து ஃபெயில் ஒயர் கனெக்ஷனாக இருக்கலாம். அதாவது இதோட ஒயர் கனெக்ஷனில் ஏதாவது ராங் இருக்கலாம், இல்லை வேறு ஒயர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து பாருங்கள், இல்லை நீங்கள் பின் நம்பர் ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது இஷ்யூ இருக்கிறதுனால தான் சென்சாரால் வந்து ரீட் பண்ண முடியல. ஸோ இது வந்து கரெக்டாக ரீட் பண்ணி ஒரு நம்பரை கொடுத்துச்சுன்னா சீரியல் பிரிண்டில் வந்து ஹியூமிடிட்டின்னு சொல்லி ஹச்சில் என்ன வேல்யூ சென்ஸ் பண்ணுதோ அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். அப்புறம் சீரியல் பிரிண்டில் வந்து டி என்ன சென்ஸ் பண்ணுதோ அந்த வேல்யூவை டெம்பரேச்சர் கிட்ட டிஸ்பிளே பண்ணும். ஸோ சீரியல் பிரிண்டில் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எல்சிடியில் ஃபஸ்ட்டு கர்சரை செட் பண்ணணும். 0 ரோவில் 0 காலமில் டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி எல்சிடி பிரிண்டில் வந்து ஹச், அதாவது ஹியூமிடிட்டியை வந்து ஹச்சுன்னு சொல்லி நேம் வைக்கிறோம். இந்த ஹச் வேல்யூவில் என்ன சென்ஸ் பண்ணுதோ அந்த வேல்யூ இந்த ஹச் பக்கத்தில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி டீங்கிறத டெம்பரேச்சரை வந்து டீன்னு நேம் செட் பண்ணுறோம். இந்த டீயில் என்ன வேல்யூ சென்ஸ் பண்ணுதோ ஸோ அது வந்து இந்த டீ பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும். ஒரு டிலே 1000 மில்லி செகண்ட் கொடுக்குறோம். இந்த 1000 மில்லி செகண்ட் ஒருக்கா இந்த லூப் வந்து கண்டினியூவாக சென்ஸ் பண்ணி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகே, ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது செலக்ட் அது போர்டை கிளிக் பண்ணி ஆர்டினோ யூனோ டைப் பண்ணால் நமக்கு வந்து அந்த போர்டு காட்டும். ஓகே, போர்டு காட்டுது. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற போர்ட் வந்து 5. ஸோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிடுச்சு. சீரியல் மானிட்டரை கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஎஸ்சி டெஸ்டர்னு சொல்லி வரும். நம்ம இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோம்ல, ஸ்டார்டிங்கில் வந்து சீரியல் மானிட்டரில் டிஎஸ்சி 11 டெஸ்டர்னு சொல்லி வரணுன்ட்டு. ஸோ அது டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ஹியூமிடிட்டி வேல்யூ, டெம்பரேச்சர் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். சேம் இதே தான் நமக்கு எல்சிடி டிஸ்பிளேலையும் டிஸ்பிளே ஆகும். வாங்க அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இந்த அவுட்புட்டில் பாருங்கள், ஹச்டி ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஹியூமிடிட்டி வேல்யூவும் டெம்பரேச்சர் வேல்யூவும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த சென்சார் மேலே ஒரு துணியை வச்சு நம்ம சுற்றும் போது அதோட ஹியூமிடிட்டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த சென்சார் மேலே ஒரு ஹீட்டை வந்து நம்ம கொடுக்கும்போது இதோட டெம்பரேச்சர் வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு. தேங்க்யூ.